ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திகா பேசுகிறேன். இன்றைக்கி என்னோட கஷ்டத்தை உங்ககிட்ட பகிர்ந்துட்டு போகலான்னு வந்தேன். இது வரைக்கும் நான் என்னோடய கஷ்டத்தை யூடியூப்பில் ஷேர் பண்ணதே கிடையாது. எனக்கு வேறு வழி கிடையாது. என்னோடய கஷ்டத்தை நான் ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். எல்லாருமே சொல்லுவாங்க, சொந்த தொழில் பண்ணுனா கஞ்சினாலும் நிம்மதியாக குடிக்கலாம் அப்படின்ட்டு. சத்தியமாக அது முடியாதுங்க. சொந்த தொழில் பண்ணுனா ரொட்டேஷன் காசு இருந்துகிட்டே இருக்கணும். முதல் வாங்கி உள்ளே போடுற காசு இருந்துகிட்டே இருக்கணும். கடன் வாங்கி தொழில் பண்ணால் நிம்மதி இருக்காது, சாப்பிட முடியாது, சாப்பாடு உடம்புல ஒட்டாது, நிம்மதியான ஒரு வாய் சாப்பாடு கிடையாது, சாப்பிட முடியாது. யாரும் நம்ம கையை பிடிச்சிக்கிறது இல்லை. இருந்தால் அந்த ஒரு வாய் சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. காலையில் 6 மணிக்கு வர வேண்டியிருக்கும், நைட்டு 11 மணி, 10:45, 10:30 மணி கூட ஆகும். ஏன் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சொந்த தொழில் பண்ணுறவங்க யாருமே நிம்மதியாக இருக்க முடியாதுங்க. ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி எதாவது பண்ணால் கூட கொஞ்சம் சுத்தபத்தமாகவே இருக்கலாம். காய்கறி கடை வச்சு டீ கடை வச்சா இப்படி தாங்க இருக்கணும்.